ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது யூனிட் 1 இருக்குது. ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி, த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோடது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கீப்ஸ் த ரெக்கார்ட்ஸ். Its processes involves conducting an annual survey of industries and compilation of various indices like the index of industrial production, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இதுதான் வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா. ஸோ நம்மளோட ஜிடிபி அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கீப்பப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேரியஸ் இண்டெக்ஸஸையும் வந்துட்டு கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதையும் கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ இது வந்து ஒரு 3 ஃபேக்டர்ஸாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைமரி செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ப்ரைமரி செக்டராக ஃபஸ்ட்லேயே இருக்குது. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார் இஸ் நோன் ஆஸ் த ப்ரைமரி செக்டார் in which agricultural operations are undertaken. Agriculture-based allied activities, production of raw materials such as cattle farms, fishing, mining, forestry, corn, coal, etc. are also undertaken. ஸோ அக்ரிகல்ச்சர் இதுக்குள்ளே என்னென்னலாம் வரும்னு கேட்டால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும். மைனிங், ஃபாரஸ்ட்ரி இது எல்லாமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டருக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது, விச் இஸ் நோன் ஆஸ் த ப்ரைமரி செக்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார். செகண்டரிங்கும் போது அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தது எது வரும் அப்படின்னு கேட்டால் இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஸோ இண்டஸ்ட்ரி செக்டார் இஸ் செகண்டரி செக்டார் இன் விச் த கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை டிரான்ஸ்ஃபார்மிங் த ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியலாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறத அதை ஃபைனல் ப்ராடக்டாக எதில் கன்வெர்ட் பண்ணுவோம், த்ரூ த இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா தான். ஸோ அப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு செகண்டரி செக்டாரில் வந்து கவர் ஆகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல், ஜூட், சுகர், சிமெண்ட், பேப்பர், பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் அதர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு செகண்டரி செக்டார் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்குள்ளே கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி செக்டார். டெர்ஷரி அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் செக்டார் விச் இஸ் நோன் அஸ் அ சர்வீஸ் செக்டார். ஸோ நம்மளோட இந்தியாவில் இந்த சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெர்ஷரி செக்டார் இஸ் நோன் ஆஸ் த சர்வீஸ் செக்டார் விச் இன்க்ளூட்ஸ் என்னென்னலாம் இருக்கும். சர்வீஸ்னாலே ஃபஸ்ட் யார் வருவா, கவர்மெண்ட் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட், பேங்கிங், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் கேர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டெர்ஷரி செக்டாரான சர்வீஸ் செக்டாரில் இன்க்ளூட் ஆகுது. In the 20th century, economists began to suggest that traditional tertiary services could be further distinguished from quaternary and quinary service sectors. ஸோ இந்த சர்வீஸ் செக்டாருக்கு அப்புறம் ஸோ ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பிரிச்சுட்டு இருந்தது. இன்னும் குவாட்டர்னரி 4th 5th டிவிஷன்ஸாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி 20th செஞ்சுரியில் எக்கனாமிஸ்ட்ஸ் எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சர்வீஸ் வைஸ் கான்ட்ரிபியூஷன் நம்மளோட இந்தியாவில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் தான் ரொம்ப அதிகமான பெர்சன்டேஜ் 53.09 இருக்குது. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் நெக்ஸ்ட் டு தட். ஸோ தட் இஸ் 29.01. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் பை 2017 to 18 ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது 17.01%. ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். இப்போது 2024 to 25 அக்ரிகல்ச்சரோட பர்சன்டேஜ், இண்டஸ்ட்ரியோட பர்சன்டேஜ் அண்ட் சர்வீஸ் செக்டரோட பர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட டார்கெட் வந்துட்டு அதான். ஓகே,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா. ஸோ சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது தான் லார்ஜஸ்ட் செக்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் ஜிவிஏ அட் கரண்ட் ப்ரைஸஸ் ஃபார் சர்வீஸ் செக்டார்ஸ் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 92.26 lakh crores in 2018 to 19. ஸோ 2018 to 19ல் சர்வீஸ் செக்டாரில் இருந்து மட்டுமே 92.26 lakh crores வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இப்போத்தோட கரண்ட் ப்ரைஸாக வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவை பற்றி சொல்லும். இந்தியா இத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா அப்படிங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லேயே இந்தியாங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 7.39% ஆஃப் த டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட். ஸோ குளோபல் வேர்ல்டு வைல்டுலேயே எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்தியா வந்து பங்களிக்குது அக்ரிகல்ச்சரல் சைட்லனா 7.39%. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் இந்தியாஸ் வேர்ல்டு ரேங்க் இஸ் 6. ஸோ இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சரோடது பார்த்தாச்சு செகண்ட் அப்போது இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் 6th இருக்கும். சர்வீஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா 8th பொசிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் செக்டார் இன் இந்தியன் எக்கனாமி இஸ் மச் ஹையர் தேன் வேர்ல்ட்ஸ் ஆவரேஜ் 6.4%. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் இந்தியா வந்து வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜாக 6.4% அதிகமாக தான் இருக்கும் அக்ரிகல்ச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 6.4%. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சரல் செகண்ட் பிளேஸ், இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் 6th பிளேஸ், சர்வீஸ் செக்டாரில் 8th பிளேஸ். அதே மாதிரி 6.4% நம்ம அதிகமாக தான் வந்துட்டு வேர்ல்டில் அக்ரிகல்ச்சரில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டாரில் ரொம்பவே லோவாக தான் இருக்கும். எவ்வளோ லோவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா 30% இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேயும் 63% சர்வீஸ் செக்டார்லேயும் நம்ம லோவாக தான் இன்னும் இருக்கும். பட் அக்ரிகல்ச்சரில் நம்ம 6.4% அதிகமாக தான் இருக்கும் வேர்ல்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ ஜிவிஏனா வந்து முதல்ல பார்த்தோம். ஜிவிஏனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை அன் இண்டஸ்ட்ரி இன் அ கிவன் ஏரியா ஆஃப் த எக்கனாமி. ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஆஃப் த எக்கனாமியில் எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேல்யூ வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கிராஸ் வேல்யூ ஆடட். ஓகே, கிராஸ் வேல்யூ ஆடடை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஸோ காஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ளஸ் சப்சிடிஸ்னால் மானியங்கள்லாம் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜிடிபி ப்ளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டைரக்ட் சேல்ஸ் டாக்ஸஸ். ஸோ டாக்ஸஸ் பற்றி ஒரு செப்பரேட் லெசனாகவே இருக்குது 10th. அது கண்டிப்பாக படிப்போம். டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து டைரக்ட் அண்ட் சேல்ஸ் டாக்ஸஸ் பற்றி அதை மைனஸ் பண்ணிவிட்டு ஜிடிபியும் ப்ளஸ் மானியங்களையும் வந்துட்டு ஆட் பண்ணி அது கூட மைனஸ் பண்ணோன்னு கேட்டால் நம்மளுக்கு கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். நம்ம இந்தியா எப்படி எக்கனாமிக் க்ரோத்தில் எப்படி இருந்துகிட்ருக்கு, அது எக்கனாமிக் க்ரோத்னா என்னது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னது, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னங்கிறது கீழே பார்க்க போகிறோம். So as per the economist Amartya Sen, economic growth is one aspect of economic development. எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வர்ற ஒரு ஃபேக்டர் தான் அப்படிங்கிறது யார் சொல்கிறா? எக்கனாமிஸ்டான அமர்த்தியா சென் வந்து சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் see it like this. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் economic development focuses not only on man's materialistic need but it focuses on overall development or rise in its living standard. ஸோ முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ ஜிடிபி வந்துட்டு எதை கேல்குலேட் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு கேல்குலேட் பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேனோட ஒரு மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட இதை மட்டும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டையும் சேர்த்து தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது வேறு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வேறு. ஓகே, எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறதோட கீ பெராமீட்டர் பார்த்திங்கன்னா ஜிடிபியும் ஜிஎன்பியும் மட்டும்தான் இருக்கும்.
which helps to measure the actual size of the economy. ஸோ எக்கனாமியோட ஒரிஜினலான சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு எக்கனாமிக் growth வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜிடிபி அண்டு ஜிஎன்பி. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராடர் ஆன பிக்சரில் தான் வந்துட்டு இதை ரெஃபர் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது இட் இஸ் அ சப்செட் ஆஃப் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் அ ப்ராடர் பிக்சர் ஆஃப் an economy which takes into account an increase in production level or the output of the economy along with the improvement in the living standard of its citizens. ஸோ ஒரு நாட்டினுடைய சிட்டிசன்ஸோட லிவிங் தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு மெஷர் பண்ணுறது தான் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. It focuses more on socio-economic factors rather than just a quantitative increase in production. ஸோ குவான்டிடேட்டிவ் இன்க்ரீசஸ் மட்டும் அது ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, ரேதர் தென் சோஷியல் அவங்க சொசைட்டியில் எப்படி அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது, எக்கனாமிக் ரிலேட்டடில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மெஷர் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு economic development is a qualitative measure which measures improvement in technology, labor reforms, rising living standards, broader institutional changes in an economy. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி மட்டும் கிடையாது, ஒரு குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ். அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கண்ட்ரி டெக்னாலஜி வைஸாக எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நம்மளோட பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராடரான வேலை பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட ஒரு முக்கியமான இதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே எது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாமே 11th 12th புக்கில் வந்துச்சு, அதை பற்றி நம்ம டீப்பாக படிப்போம். ஸோ ஹெச்டிஐங்கிறது ஒரு ஆப்டான டூல் ஃபார் மெஷரிங் த ரியல் டெவலப்மெண்ட் இன் அன் எக்கனாமி. ஸோ ஒரு எக்கனாமியோட ரியல் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக ஹெச்டிஐ. ஸோ ஹெச்டிஐ அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதை வந்து 11th 12th லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா இட் ஃபர்ஸ்ட் அண்டர்டுக் த பாலிசி ஆஃப் க்ளோஸ்டு ட்ரேட். க்ளோஸ்டு ட்ரேட் தான் என்னென்னு கேட்டால், ஸோ நம்மளோட இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இறக்குமதி ஏற்றுமதி எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவுட் சைட் ஆஃப் த கண்ட்ரி வந்து நம்ம எதுவுமே ட்ரேடிங் பர்பஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். இட் மேபி எதர் எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட். ஸோ அதான் வந்துட்டு க்ளோஸ்டு ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட பாலிசி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த க்ளோஸ்டு ட்ரேடாக தான் இருந்துச்சு. ஸோ இஃப் சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ், ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஓகே, next this was to give a trust to democratic industries and reduce dependence on foreign products and companies. ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பொருட்களை நம்ம பயன்படுத்தணும், ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தாமல் நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ளோஸ்டு ட்ரேட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. Next, trade and interaction with the outside world remains limited. This outlook continued till 1991. ஸோ 1991 வரைக்கும் க்ளோஸ்டு ட்ரேட் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸையும் இந்தியாவுக்குள்ளே என்ட்ராக விடலை. பட் ஆஃப்டர் 1991க்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ வெளிநாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்க ஆரம்பித்தோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறையா பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டு, வில்லேஜஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டெவலப்மெண்ட்டே இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால 5 இயர் பிளான் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்து, ஸோ 5 இயர் பிளான் அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸில் இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் தான். அதுவும் 11th 12th லெசன்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்டிஐ 5 இயர் பிளான் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, ஸோ அந்த 5 இயர் பிளான் வச்சு தான் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ அதர் ஃபாரின் எல்லாமே வந்துட்டு நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ poverty alleviation came as a corollary of rural development and a part of development path of India. ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இந்தியா inherited a poverty stricken economy from the British rule which had destroyed its resources base completely. ஸோ எதனால இப்படி வந்துச்சு, நம்மளோட பாவர்ட்டி வந்துச்சு அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் வந்து எல்லாத்தையும் இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பாவர்ட்டி எக்கனாமி வந்துட்டு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுது.
ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் growth அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் growth அப்படிங்கிறது ஒரு குவான்டிடேட்டிவ் அப்ரோச். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஹெச்டிஐ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ஒரு நேரோவான அப்ரோச், இது வந்து ஒரு ப்ராடர் அப்ரோச். குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர். இது எதெல்லாம் பெராமீட்டர் வச்சு எக்கனாமிக் growth-அ மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்ஐஐ இது எல்லாத்தையும் வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், இன்ஃபேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரேசி ரேட், இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட் அண்ட் பாவர்ட்டி ரேட் எக்ஸெட்ரா. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர், இது லாங் டேர்ம் இன் நேச்சர். எக்கனாமிக் growth எதுலலாம் இது பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாத்துலேயும். ஸோ டெவலப்பிங் நேஷன்ஸ் எல்லாமே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எக்கனாமிக் growth அப்படிங்கிறது நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரியல் இன்கம், பர் கேபிட்டா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்னே சொல்லலாம். ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸான ப்ராசஸாகவே தான் இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அண்ட் மே நாட் ரெக்வயர் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஆர் எய்ட் ஆர் இன்டர்வென்ஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட் இஸ் ரொம்ப மேண்டேட்ரி தான். ஓகே, நெக்ஸ்ட் த பப்ளிக் செக்டார் வாஸ் கிவன் சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி டைமில் தான், இந்த மாதிரி பாவர்ட்டி இருக்க டைமில் தான் ஸோ அந்த 5 இயர் பிளானுன்னு கொண்டு வந்து பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டாக போட ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் என்ன பிலீவ் பண்ணுச்சு அப்படின்னா சோல் ப்ரொடெக்டர் ஆஃப் த பீப்புள் அண்ட் வுட் ஒர்க் டுவர்ட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர். ஸோ கவர்மெண்ட் தான் வந்துட்டு ஸோ ஒரு மக்களுக்குமே வந்து ஒரு ப்ரொடெக்டராக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாத்தோட ஒர்க்குக்கும் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி பிலீவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் இந்தியா ஹேஸ் சஸ்டைன்ட் ரேபிட் growth ஆஃப் ஜிடிபி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 2 decades. ஸோ அந்த லாஸ்ட் 24 இயர்ஸில் தான் நம்மளோட எக்கனாமிக் growth வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து டபுள் ஆகிரும். இந்த 12 வருஷத்தில் பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது நம்மளோடது டபுள் ஆகிருக்கு. Per capita income placing India comes just inside the middle income country கேட்டகரி. ஸோ பர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால தான் மிடில் இன்கம் கண்ட்ரிக்குள்ளே இந்தியா வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டன்ட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இஸ். ஸோ பிறக்கும் போதே வந்துட்டு ஒருத்தவங்களோட லைஃப் ஆன் அன் ஆவரேஜாக எப்படி இருக்குது அப்படின்னா 65 இயர்ஸாக இருக்குது. அதே மாதிரி 44% ஆஃப் த சில்ட்ரன் வந்துட்டு மால் நியூட்ரிஷியஸ் தான் 5 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. லிட்ரஸி ரேட் வந்துட்டு ஃபார் த பாப்புலேஷன் ஏஜ்டு 15 இயர்ஸ் அண்ட் அபோவ் இஸ் ஒன்லி 63%. லிட்ரஸி ரேட் 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களோட லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது 63% தான் இருக்கும்போது when compared to 71% figure for lower middle income countries. ஸோ மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோடது 63% தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் இந்தியன் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம இந்தியா டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் மெயினாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த பாலிசிஸ் எல்லாமே தான் சொல்லணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறவங்க நிறையா வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி லீகல் சிஸ்டம் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சுது. அதே மாதிரி 700 மில்லியன் இந்தியன்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 35 அந்த டெமோக்ராட்டிக் லுக்ஸ் குட் ஃபார் இந்தியன் growth in the next 20 years. நம்மளோட இதில் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூத்ஸ் வந்து நிறையாவே இருக்காங்க. ஸோ 700 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து 35 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்தியன் growthக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவும் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஃப்ரம் 58%லேருந்து 64%க்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு ஒர்க்கிங் ஏஜ் வந்துட்டு. அது பார்த்திங்கன்னா கடந்த 24 இயர்ஸாக தான் வந்துட்டு இந்த 58லேருந்து 64% நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி பெங்களூர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஹப் ஃபார் குளோபல் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்க்கு எல்லாமே பெங்களூர் அப்படிங்கிறது ஒரு ஹப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ரீசனாகவே இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சைடில் வந்துட்டு நம்ம வேறு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் சேல் ஹாவ் டீபெண்ட் தேர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இன் மெனி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி பல விதமான இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்தையுமே வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு யார் இது பண்ண அப்படின்னு கேட்டால் 1990 மஹ்பூப் உல் ஹக் அப்படிங்கிறவர் ஒரு பாகிஸ்தானியன் எக்கனாமிஸ்ட்டு.
அவர் என்ன சொல்கிறாரு யுனைடெட் நேஷனில் அப்படின்னு கேட்டால் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. HDI இஸ் அ காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸோ என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ பிறக்கும்போதே எவ்வளோ வந்து வயது வரைக்கும் ஆன் அன் ஆவரேஜாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் அடல்ட் லிட்ரஸி ரேட் ஆகட்டும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆகட்டும், எல்லாமே ஒரு லாகர்தமிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிடிபியில் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத HDI அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு? யுனைடெட் நேஷன்ஸில் 1990 மஹ்பூப் உல் ஹக் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட்டு இந்தியா கிளைம்டு 1 ஸ்பாட் டு 130 அவுட் ஆஃப் 189 கண்ட்ரீஸில் 130th பொசிஷனில் இருக்குது. லேட்டஸ்ட்டு HDI ரேங்கிங் படி 189 கண்ட்ரீஸில் 130th பொசிஷனில் இருக்குது. ஓகே, டுடே பை த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பிட்வீன் 1990 அண்ட் 2017 இந்தியாஸ் HDI வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ? ஃப்ரம் 0.427 டு 0.640. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மைன்யூட் டிஃப்ரென்ஸஸுமே நம்ம காமிச்சிட்டு தான் இருக்கோம். ஃப்ரம் 1990 டு 2017 வரைக்கும் an increase of nearly 50% increase ஆயிருக்கு. and an indicator of the country's remarkable achievement in lifting millions of people out of poverty. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த HDI கால்குலேட் பண்ணதை வச்சு நான் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பாவர்ட்டியிலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிட்டுருக்கோம் நம்மளோட கண்ட்ரி அப்படிங்கிறத இது சொல்லுது. நெக்ஸ்ட் க்ரோத் ஆஃப் ஜிடிபி அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 3 இது பார்த்தோமா, அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்ரிகல்ச்சரல் பாலிசி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு செட் ஆஃப் டெசிஷன்ஸ் ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் சைடாக, இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் சைடாக வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் பாலிசி என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஸோ ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, க்ரீன் ரெவல்யூஷன், இரிகேஷன் பாலிசி, ஃபுட் பாலிசி, அக்ரிகல்ச்சரல் லேபர் பாலிசி அண்டு கோஆப்ரேட்டிவ் பாலிசி. இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் பாலிசி சைடில் இன்ட்ரடியூஸ் பண்ண பாலிசிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது எதுக்காக இதை வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை நிறையா க்ரியேட் பண்ணோம், நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணோம், மாடர்னைஸ் ஆகணும், நம்மளோட எதுவும் டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியாக வந்து அதர் 2 செக்டார்ஸான அக்ரிகல்ச்சருக்கும் சர்வீஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பூஸ்டப் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வந்து எப்போது எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆன் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி, ப்ரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பாலிசி அண்ட் இண்டஸ்ட்ரியல் லேபர் பாலிசி. இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி சைடில் கொண்டு வந்த பாலிசிஸ். நெக்ஸ்ட்டு நியூ எக்கனாமிக் பாலிசி. நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது 1990 பிகினிங் ஆஃப் 1990 வந்து எக்கனாமிக் வந்து ரொம்பவே அடி வாங்குச்சு. அப்போ வந்து ஒரு நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி அட் த பிகினிங் ஆஃப் 1990s கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஓவரால் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதை திரும்ப புதுப்பிக்கிறதுக்காக இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்டை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். ஸோ த டேர்ம் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் வாஸ் காயின்ட் இன் 1972. யார் காயின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஸோ பாம்பே ஏர்போர்ட்டில் கிங் ஆஃப் பூட்டானா யார் இருந்தா அப்படின்னா ஜேமி சிங் வாங்ஷுக் அப்படிங்கிறவர் தான் இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். 2011 யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் அ ஹாலிஸ்டிக் அப்ரோச் டு டெவலப்மெண்ட். ஸோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேட்டரான அப்ரோச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து ஒரு ரிசல்யூஷன் 2011 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் மெம்பர்ஷிப் நேஷன்ஸ் டு ஃபாலோ த எக்ஸாம்பிள் ஆஃப் பூட்டான் and measure happiness and well-being and calling happiness a fundamental human goal. ஸோ ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோலாக இருக்குது. அதோட 4 பில்லர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன்,
ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்ச்சர், குட் கவர்னன்ஸ். அதுக்கப்புறம் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸோட 9 டொமைன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ சோஷியல் வெல்பீயிங், ஹெல்த்து, டைம் யூஸ், எஜுகேஷன், கல்ச்சரல் டைவர்ஸ் அண்ட் ரெசைலன்ஸ், குட் கவர்னன்ஸ், கம்யூனிட்டி வைட்டாலிட்டி, ecological diversity and resilience, and living standards. ஸோ இதெல்லாமே 9 domains of gross national happiness. ஸோ இதோட இந்த லெசன் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டூ வாட்ச் மோர் வீடியோஸ். அதே மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் வில் பி மோர் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ டு டூ மோர் வீடியோஸ். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் 5 monthsக்குள்ளே வந்து நம்ம ஜிகே டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஸோ எக்கனாமிக்கு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஒரு லெசன் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 11th 12th தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். நம்மளோட சிலபஸ் வைஸ் தான் நான் எப்படி பிளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா ஒரு டாப்பிக்கையும் நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக வைப்பேன். அதுக்குள்ளே என்னென்ன லெசன்ஸ் எந்தெந்த புக்ஸ்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டுருவேன். ஸோ தட் இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்குது அப்படின்னா என்னென்ன புக்ஸ்லாம் கவர் ஆகுதோ அதோட வீடியோஸ் ஃபுல்லாமே இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் 10th புக்கை கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் அதர் புக்ஸ்லாம் இருக்குது, சைட் பை சைட் அதுவும் கவர் பண்ணுவோம். ஓகே, இப்போது தமிழ் கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 7வது இன்னைக்கு திரிகடுகம், அப்புறம் வந்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற 2 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்ட்டில் வந்துட்டு நான் மோட்டிவேஷ்னல் இமேஜஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ டெய்லியுமே நான் மோட்டிவேஷ்னல் இமேஜஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கும் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா ஸோ ப்ளீஸ் டூ ரெஃபர் தட். ஓகே ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. ஓகே, அதே மாதிரி டார்கெட் கொடுத்துருந்துருப்பேன். அந்த டார்கெட்டையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் சஜஸ்ட் இட். நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.